இன்று காலையில் பிரதமர் அலுவலகத்திற்கும் நம்முடைய அண்ணாமலைஜி அவரிடம் பேசினோம். இன்று இரவு தெளிவாக ரோட் ஷோவாக அல்லது பொதுக்கூட்டமா என்ற இறுதி முடிவு வரும். 9ஆம் தேதி 4 மணிக்கு என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இன்று அந்த ஃபைனல் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்று இரவு வரும். சார், இப்போ ரோட் ஷோ நடத்துற மாதிரினா வேலூர்ல எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் முக்கியமான பகுதியா நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க? பொதுக்கூட்டமா இருந்தா எந்த இடம் சார் கெஸ் பண்ணிருக்கீங்க? ஒன்று கொரப்பாடி, தொரப்பாடியிலிருந்து புறப்பட்டு கிரீன் சர்க்கிள்ல முடியும், அல்லது கிரீன் சர்க்கிள்ல இருந்து புறப்பட்டு தொரப்பாடியில முடியும் எம்ஜிஆர் சிலையாண்ட. அடுத்து பொதுக்கூட்டமா இருந்தா வேலூர் கோட்டையில் நடைபெறும். அது தாமரைன்னு சொல்லிட வேண்டியதான். இப்போ இது வரைக்கும் உங்களுடைய பொதுமக்களிடையே உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இல்லை, இந்த மாதிரியும் திமுகவுக்கும் பாஜகவுக்குன்னா வேலூரை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி நிலவுது அப்படின்றது பரவலா பேசப்பட்டு வருது. இப்போ மக்கள் மத்தியில பாஜகவுக்கு வேலூர் மாவட்டத்துல எவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு சார்? 2-3 நாட்களாக சுற்றுப்பயணம் செய்கிறோம். ஆம்பூர் பகுதியிலே, பேரணாம்பட்டு பகுதியிலே, இன்று வேலூரிலே ஆரம்பித்திருக்கிறோம். எழுச்சியான மக்கள் வரவேற்பை பார்க்கிறோம். கூட்டணியுடைய பலம் இதிலே தெரிகிறது. என்னுடைய சேவைகளுக்கு கிடைத்த ஒரு மரியாதை மக்கள் மத்தியிலே அவர்களாக கை தூக்கி தாமரைக்கு போடுகிறோம் என்று என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள். ஆகவே மிகப்பெரிய வெற்றியை தாமரை வேலூர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறும். அதே போல இந்த எலெக்ஷன் டைம்ல தான் மத்திய அரசு பல்வேறு பிரச்சனைகளை தமிழகத்தின் மீது வைக்கிறாங்க. அதே போல கச்சத்தீவு பிரச்சனை நேற்று இந்தியா ஃபுல்லா எதிரொலிச்சது. இந்த தேர்தல் சமயத்துக்கு 1974 நடந்த கச்சத்தீவு பிரச்சனை இப்பயும் இவங்க எழுப்புறாங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு மோடி? மீட்டிருக்கலாமே 10 ஆண்டுகள்ல அப்படின்ட்டு மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள்ன்றது இந்தி கூட்டணி தான் காங்கிரஸ் ஆளுகின்ற போதுதான் தாரவாத்து கொடுத்தார்கள். திமுக ஆட்சியிலே தான் அந்த கச்சத்தீவு கொடுத்தார்கள். ஒன்று மட்டும் உறுதி, பாரத பிரதமரை ஏதோ இந்தியாவிற்கு தவறான வழியை காட்டி கொண்டிருக்கிறார் என்று ஏலம் செய்யும் போது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சியிலே என்ன தவறு செய்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக இது ஆரம்பித்தது. இந்த சுட்டி காட்டுவதாக ஆரம்பித்தது ஒரு நன்மையிலே முடிய இருக்கிறது. பாரத பிரதமர் 3வது முறை ஆட்சியிலே அமரும் போது விரைவிலே கச்சத்தீவை இந்தியாவிலும் கச்சத்தீவை தமிழகத்தோடும் நிச்சயமாக பாரத பிரதமர் இணைப்பார். அதில் ஒன்று மட்டும் எதற்காக இது என்று சொன்னால், கொஞ்சம் காலமாக சீனா அரசாங்கம் இலங்கையிலே நம்முடைய சக்தியை மீறி இலங்கையிலே இருக்கின்ற போர்ட்டுக்கு அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இலங்கையிலுடைய இருக்கின்ற போர்ட் சீனாவிடம் சென்றிருக்கிறது. ஆகவே சீனாவினுடைய கப்பல்கள் அங்கு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இதிலே தமிழக மீனவர்கள் பாதிப்பதை விட தென்னிந்திய மக்களுக்கு மிக பாதிப்பாக இருக்கும். ஒரு வார் என்று சொன்னாலோ அல்லது இந்தியா சீனா முற்றுகை என்று சொன்னாலோ முதலில் பாதிக்கப்படுவர்கள் நாம இருப்போம். ஆகவேதான் இந்தியாவிற்கு பல வீடுகளை கட்டி கொடுக்கிறார். இந்தியாவிற்கு நெருக்கடி வரும்போது அது இலங்கையினுடைய பகுதியாக இருக்க வேண்டும் என்று, ஆதரவாக இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கச்சத்தீவு பிரச்சனை நம்முடைய எதிர்காலத்திலே அது விஷமாக மாறி தென்னிந்தியாவிற்கு அவருடைய இராணுவ தளம் அமைப்பதற்கு வாய்ப்பாக ஆகிவிடும். ஆகவே மோடி அவர்கள் இதை நிச்சயமாக எடுப்பார்கள். இப்ப அதே போல அருணாச்சல பிரதேசமும் சீனா இப்ப உரிமை கொண்டாடி இல்ல, நீங்க அதாவது கொஞ்சம் இருங்க பிரதர். இப்போ சைனா டவுன் எல்லா ஊர்லயும் இருக்கா இல்லையா? எல்லா இந்தியாவில உலகம் பூரா இருக்கு. சைனா டவுன் பிளஸ் சைனா மொழியில எழுதுறாங்க. அது போல எழுதப்பட்ட விஷயம்தான், வியாபார நோக்கத்தோடு எழுதுற விஷயம்தான். சைனா டவுன் இருக்கா இல்லையா? உலகம் பூரா இருக்குது. சைனா டவுன் ஹிந்தியில எழுதுவாங்க, சைனா டவுன் இங்கிலீஷ்ல எழுதுவாங்க, சைனா டவுன் இதில் எழுதுவாங்க. அது போன்று சீனாவினுடைய வியாபார தளமாக அந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் கலவரத்தினுடைய அடிப்படை காரணமே அங்கு போதைப் பொருட்கள் பயிரிட்டு உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதனால்தான்
மணிப்பூர் கலவரமே அதை அடக்கும் போது தான் இந்த மணிப்பூர் கலவரம் இது போட்டு வெடித்து இருக்குது. இப்ப சீனா தான் வந்து போதைப் பொருளை வந்து இப்ப பரவ விடுறாங்க. ஆமா, அதுவும் ஒரு முக்கிய காரணம் தானே. இப்போ சைனாவினுடைய ஆதிக்கம் நம்முடைய மணிப்பூரில் தொழில் ரீதியா உள்ள வராங்க. இப்போ எப்படி பாகிஸ்தான்ல இருந்து இதுல இருந்து நம்முடைய தீவிரவாதிகள் எப்படி உள்ள வராங்க, அதுபோல தொழில் ரீதியா வராங்க. தொழில் ரீதியா வரும்போது இந்த போதைப் பொருட்களை அதிகமாக கொண்டு வராங்க. இது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் முதல் ரவுண்ட்ல வருது. அடுத்து உலக சந்தைக்கு போகுது. அது போன்ற பிரச்சனையை அடக்கும் போது இந்த கலவரம் இருக்குது. அதை எதிர்க்கட்சிகள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? மத்திய அரசு மீது இன்னைக்கு வழக்கு தொடர போறதா நேற்று நடைபெற்ற மீட்டிங்ல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலன்னு. நன்றி ஐயா. நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, 5000 கோடி கொடுத்தோம், அதுக்கு கணக்கு சொல்லுங்க. அதனால அதாவது ஒரு பாலம் அமைக்கணும்னா பாலம் அமைக்கிறதுனா 100 கோடின்னு வச்சுங்க. அதில் 10% 5% தான் வரும். இந்த வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம்னு வந்தாவே 100க்கு 5 ரூபாய் தான் போகும். ஆகவே அந்த 5000 கோடிக்கு எங்கன்னு நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருக்காங்க. அது பதில் அவங்க 6 தொகுதிக்கு தனித்தனியா வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு இருக்கா? நிச்சயமா 6 தொகுதிக்கும் தேவையானதை ஒரு வார காலத்திற்கு முன்பாக கொடுப்போம். பாராளுமன்றத்துக்கு என்ன செய்ய போறோம் என்பதை கொடுப்போம். மக்கள் எழுச்சியை நான் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல வெயில்ல நான் 3 மணி வெயில்ல கூட மக்கள் வரவேற்கின்ற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்த வேலைவாய்ப்பு திட்டங்கள், நாம் செய்த இந்த எதிர்பார்ப்பு, இந்த மரியாதை கிடைக்கிறது. நன்றி.